தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஒரு பெரிய ஆபத்து தானியேலுக்கு வருகிறது. என்ன ஆபத்து? அவனுடைய உயிர் போகக்கூடிய ஒரு ஆபத்து. அவன் அரண்மனையிலே பெரிய ஒரு பொறுப்பிலே தேவன் உயர்த்தி வைத்திருந்தார். இவன் அந்நிய தேசத்திலிருந்து போனவன் தானியேல். அந்த சொந்த தேசத்தை சார்ந்த அதிகாரிகளுக்கு தானியேல் மேல் பொறாமை உண்டாயிற்று. இவன் அந்நிய தேசத்திலிருந்து வந்தவன், நம்முடைய தேசத்தில் உயர்ந்த பதவிக்கு வந்து விட்டான், இவனை அழித்து விட வேண்டும் என்று முயற்சி பண்ணினார்கள். எதிலாவது அவன் பாவம் செய்வானா, சிக்க வைத்து விடலாம் என்று பார்த்தால் அவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தான், உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்று குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப தந்திரமாகத்தான் இவனை அழிக்க முடியும் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிற காரியத்தில், அவனுடைய விசுவாசத்துக்கு அடுத்த காரியத்தில் அவனை குற்றப்படுத்தி சிங்க கபிலை போட்டு கொண்டு விடுகிற ஒரு தந்திரமான சட்டத்தை அவர்கள் ஏற்றினார்கள். ராஜாவையே ஏமாற்றி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். தானியேலுக்கு விரோதமாக அது கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். தானியேலை முடக்குவதற்கும் தானியேலை அழித்து விடுவதற்காக ஒரு தந்திரமான சட்டம் தேசத்திலே கொண்டு வரப்பட்டது. அது மாற்ற முடியாத ஒரு சட்டம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சிங்கக்கபியிலே தானியேல் போடப்படுகிற நிலைமை வந்துவிட்டது. ராஜாவுடைய உள்ளம் துக்கப்பட்டது. தானியேல் உண்மையுள்ள மனிதன், இவனால நம்ம நாட்டுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம், இப்பொழுது அவனையே சிங்கக்கபிலே போடுகிற சூழ்நிலை வந்துவிட்டது. ஆனால் தானியேல் இடைவிடாமல் தேவனை விசுவாசித்து துதித்து கொண்டிருப்பார், ஜெபித்து கொண்டிருப்பார், ஆராதித்து கொண்டிருப்பார், எதை செய்தாலும் ஜெபம் பண்ணி செய்வார், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவார். இதெல்லாம் ராஜா அறிந்திருந்ததுனால ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அதே மாதிரி சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது. சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லை. அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவரை தப்புவித்தார் என்ற சரித்திரம் தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் பிள்ளைகளே, என்னுடைய ஜனமே, இடைவிடாமல் நீங்கள் தானியேலை போல ஆராதித்தால் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், நீங்கள் சுகம் பெறுவீர்கள், நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும், தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ இந்த அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். அதற்கு 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை பாருங்க. அங்கே தாவீது அருமையான ஒரு காரியம் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. 2 காரியம். 1 ஸ்தோத்திரம், அவரை ஸ்தோத்தரிப்பேன். 2வது அவரை துதிப்பேன், பிரைசிங். 2 காரியம். உங்க வீட்டில் குடும்ப ஜெபத்தில் எல்லாம் இதை கடைபிடிச்சிங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும். அவரை துதித்து பாடும்போது என்ன நடக்கும்? வேத புஸ்தகத்தில் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, இங்க பார்த்தீங்களா, பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்கிறாங்க. அப்போ ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? சத்துருக்கள் அழிக்கப்படுகிறார்கள். சத்துருக்கள் அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு இல்லாமல் போகிறார்கள். யோசபாத் என்கிற ஒரு ராஜா. இந்த யோசபாத் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நல்ல தேவ மனிதர். அவருக்கு விரோதமா 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து வர்றாங்க. மோவாப் தேசத்து ராஜா, அம்மோன் தேசத்து ராஜா, சேயீர் மலை தேசம் அங்க இருக்கிற ராஜா. 3 பேர் ஒன்னா கூடி இந்த யோசபாத்தை நம்ம அழிச்சிடணும், எருசலேமை நம்ம பிடிச்சிடணும், யோசபாத் ஆட்சி பண்ணுகிற யூதேயா தேசத்தை நம்ம கைப்பற்றணும்னு சொல்லி
3 ராஜாக்கள் ராணுவம் ஒன்று சேருது. எல்லாம் பெரிய பெரிய ராணுவம். அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேர் மலை தேசத்தார், பெரிய ராணுவம். 3 ராணுவம் ஒன்று சேர்ந்தா எண்ண முடியாத அளவுக்கு லட்சக்கணக்கான போர் வீரர்கள் கடற்கரை மணலத்தனையா கூடினாங்களாம். அப்படின்னா எண்ண முடியல, அவ்வளோ லட்சக்கணக்காக வர்றாங்க. யோசபாத்திற்கு விரோதமாய். யோசபாத்து சண்டைக்கு போனாரா? அவர் பாட்டில் அவர் கத்தரை துதிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, அவர் நாட்டை பார்த்துக்கிட்டு அவர் பாட்டில் சும்மா இருக்கிறார். ஆனால் இவங்க பாருங்க, 3 பேர் எழும்பி யுத்தம் பண்ண வர்றாங்க. நீங்கள் உங்கள் பாட்டில் பைபிள் வாசிப்பீங்க, ஜெபிப்பீங்க, வேலைக்கு போங்க, வருவீங்க. திடீர்னு எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து தெருக்காரன் உங்களுக்கு ஒரு இடமா பேசிக்கிட்டே இருப்பான், திட்டிக்கிட்டே இருப்பான், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் ஆண்டவர் உண்டு நம்ம உண்டுன்னு இருந்தால் அவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். எதனால? இதுதான் உலகம். பொறாமையினால சம்பந்தம் இல்லாதவங்களாம் நம்மளை எதிர்ப்பாங்க, திட்டுவாங்க, பேசுவாங்க. நீங்கள் நல்லா இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் கணவன் மனைவி சந்தோஷமாக வெளியே போயிட்டு வாங்க, பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இவங்க எப்பண்டா சண்டை போடுவாங்க அப்படின்னு. இந்த மாதிரி இருதயம் கொண்ட மக்கள் தான் நம்ம சுற்றிலும் இருக்கிறாங்க. பொல்லாத இருதயம் கொண்ட மக்கள் மத்தியிலே வாழுகிறோம். இது கடைசி காலம். அப்படிதான் இருக்கும். நமக்கு ஒரு எவனவனோ உட்காந்து யூடியூப்பில் பேசுகிறான், யாருன்னே தெரில, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி தாறுமாற பேசுகிறான். அவருக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தம் இல்லை. நான் பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை, இங்கே வந்ததும் இல்லை, பிறகு உட்காந்து பேசுகிறான். அதான் உலகம். காரணம் இல்லாமல் நம்ம பகைக்கிறவங்க எழும்புவாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க. பிஸ்னஸ்லாம் எப்படிங்க நடக்குது? நல்லா நடக்குதுங்க. அப்படியா? அப்படின்ட்டு போவான். நீங்கள் என்ன, நான் அந்த தெருவில் கடை வச்சுருக்கேன், நானும் இந்த மாதிரி தான் கடை வச்சுருக்கேன்பா. நேராக மந்திரவாதிகிட்ட போய் 5000 ரூபா 10 ரூபா கொடுத்து இவன் கடை வியாபாரத்தை ஓச்சிருன்னு மந்திரவாதம் பண்ணுவான். உங்கள்கிட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா வேஷம் போடுவான். இதுதான் கடைசி காலம். மனிதர்கள் கடைசி காலத்தில் இப்படி தான் இருப்பாங்க. மனிதர்கள் ஏமாற்றுறவங்களா, வஞ்சிக்கிறவங்களா, பொறாமை உள்ளவர்களா இருப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. உங்களை பகைக்கிறாங்க, திட்டுறாங்க, உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுறாங்கன்னு ஆச்சரியப்படாதங்க. ஏன்னா கடைசி காலத்தில் மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க. யோசபாத்து என்ன பண்ணார்? அவர் பாட்டில் அவர் ராஜ்யத்தை ஆளுகை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் அம்மோன் புத்திரர்கிட்ட போனாரா, மோவாபியர்கிட்ட போனாரா? அவர் பாட்டில் அவர் ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு பொறாமை. இவன் ஆசீர்வாதமாக இருக்கிறானே, இந்த யோசபாத் ஆசீர்வாதமாக இருக்கிறானே, இவன் அழிச்சிடணும்னு 3 பேர் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. உங்களுக்கு விரோதமாக பாருங்க, 4-5 பேர் ஒன்று சேர்ந்துக்கிடுவான். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணி உத்தமமாக வேலை செஞ்சால் அங்கே இருக்கிற லீடர் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவான் உங்களை விரட்டுறதுக்கு. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், உங்களை வேலையை விட்டு விரட்டிடணும். இவன் என்னடா லஞ்சமும் வாங்க மாட்டேங்கிறான், ஊழலும் பண்ண மாட்டேங்கிறான், நேர்மையாக இருக்கிறன்றான், நம்ம கூட ட்ரிங்க்ஸ் சாப்பிட வர மாட்டேங்கிறான், நம்ம கூட வீக்கெண்டுக்கு ஜாலியாக கிளப்புக்கு போகலான்னா வர மாட்டேங்கிறான், கடவுள்னா ஏசுன்றான். இவனை விரட்டிடணும் நம்ம ஆஃபீஸை விட்டு. எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க. நீங்கள் மட்டும் தனியாக நிற்பீங்க. பார்த்துருக்கீங்களா? அவன் நினைப்பான் நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு. அவனுக்கு தெரியாது உங்க கூட தேவனுடைய ராஜ்யமே இருக்கிறாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். கோடான கோடி தூதர்கள் இருக்கிறார்கள். அவன் நினைச்சிட்டு இருக்கான் மோகலாச தனி ஆளு தானே, ஒரு சின்ன கூட்டமா 300 பேர் சேர்ந்து ஊழியம் செய்யறாங்க, அவ்வளவுதான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். எங்களுக்கு பின்னால் இருப்பது மனுஷ பலம் அல்ல, தேவனுடைய ராஜ்யம். சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார், தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் ஒண்ணு பண்ண முடியல. 3 ராஜாக்கள் எழும்பி வர்றாங்க. 3 ராஜாக்கள் எழும்பி வர்றாங்க. காரணம் இல்லாம பகைக்கிறாங்க. மோகலாசை கைது பண்ணி ஜெயிலில் போடு. ஒரு நாள் எங்கே ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தால் வால் போஸ்ட் ஓட்டியிருக்க 4 மாவட்டியில் மோகலாசை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு. நம்ம என்னடா தப்பு பண்ணோம்? நம்ம என்ன லஞ்சம் வாங்கினோமா, ஊழல் பண்ணோமா, சொத்து சேர்த்தோமா, என்னவோ அரெஸ்ட் பண்ணுங்கன்னு வால் போஸ்ட் ஓட்டியிருக்கன்னு பார்த்தா அதே ஒரு அமைப்பு. அதுக்குன்னே சில அமைப்புகள் இருக்கு. லஞ்சம் வாங்கிட்டு பணத்துக்காக இப்படி வேலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் அலையிறாங்க. பணம் வாங்கிட்டு குடிச்சிட்டு குடிகாரனா சுற்றிக்கிட்டு இருப்பான். குடிகாரெல்லாம் எழுப்பி நம்மளை ஜெயிக்க முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதங்க. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். குடிகாரெல்லாம் எழுப்பி நம்மளை வெற்றி பெற்றா அப்புறம் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவருக்கு என்ன மரியாதை? அவனால வால் போஸ்ட் தான் ஒட்ட முடியும், அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய மோகலாசஸ் மேல ஒருத்தனை கை வைக்க முடியாது. கர்த்தர் அனுமதித்தால் தான் முடியும். எத்தனை பிளான் பண்ணாலும் முடியாது. அதுதான் உங்களுக்கும்.
நீங்க வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல ஒருத்தன் உங்க மேல கை போட முடியாது. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உன்னதமான தேவன். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்க சரீரத்திலே வாசம் பண்ணுகிறார், உங்க வீட்டிலே வாசம் பண்ணுகிறார். யோசபாத்து பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தான் தெரியும், ஆனா அவன் கூட இருப்பது பரலோகம். இப்ப யோசபாத்துக்கு விரோதமா 3 ராஜா வர்றாங்க. கடற்கரை மணலத்தனையான எதிரிகள் லட்சக்கணக்காக வர்றாங்க சேனையா. அந்த கூட்டத்தை பார்த்தா யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. யோசபாத்தனுடைய ராணுவம் சின்னது. முதல்ல அவருக்குள்ள ஒரு பயம் வருது, மனுஷன் தானே, ஒரு பயம் வருது. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார். நமக்கு 1000 உபவாச ஜெபம், உபவாசத்தை ஜெபிக்கலாம். பார்த்தீங்களா, அன்னைக்கு ஒரு தேசத்துக்கு ஆபத்து உடனே யோசபாத்து உபவாசத்தை கூறுவித்தான். எல்லாம் வாங்க உபவாசத்தை ஜெபிக்கலாம். இதைத்தான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோசபாத்து அறிவித்தான், எல்லாரும் வாங்க எருசலேமில் கூடுங்க, உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம். இப்ப எல்லாரும் எருசலேமில் கூட்டிட்டாங்க. யோசபாத்து கூப்பிட்ட உடனே யோசபாத்து சொல்றான், காரணம் இல்லாமல் 3 ராஜாக்கள் நம்ம மேல படையெடுத்து வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சேனை கடற்கரை திரளா இருக்குது. நம்ம போய் சண்டை போட்டு அவங்களை வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம். அதனால தேவனை தேடுவோம், ஜெபிக்கிறாங்க. ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்த உடனே கர்த்தர் பதில் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? பயப்படாதங்க, நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்ய ரட்சிப்பா பாருங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கூட இயேசு இருக்கிறதுனால உங்களை யாராவது பகைச்சா அவங்க யாரை பகைக்கிறாங்கன்னு அர்த்தம்? இயேசுவை பகைக்கிறான். இயேசுவை யாராவது ஜெயிக்க முடியுமா? பயப்படாருங்க. உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டில உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர். யோசபாத்தோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். யோசபாத்தனுடைய ராணுவம் சின்னதா இருக்கலாம், ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய ராணுவம் இருக்கிறது. கோடான கோடி தேவதூதர்கள் அவங்க இறங்கி வருவாங்க. யோசபாத் உபவாச ஜெபம் கோரின உடனே கர்த்தர் சொன்னார், பயப்படாத, இந்த யுத்தம் என்னுடையது, நீங்க என்னுடைய பிள்ளைகள், இந்த தேசம் என்னுடையது, நான் யுத்தம் பண்றேன், நீங்க சும்மா இருங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப நாங்க என்னதான் பண்ணணும்? யுத்தத்துக்கு வந்து நிக்கிறாங்களே, என்னதான் பண்ணணும் ஆண்டவரே? அப்போ ஆலோசனை பண்ணா யோசபாத் ஜனங்களோட உட்கார்ந்து. கர்த்தர் சொல்றார், நான் யுத்தம் பண்றேன், நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம என்னதான் செய்யணும் அப்படின்னு கேட்டா, அப்பதான் சொல்றாங்க 21ஆம் வசனம், அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் தேவனை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். யுத்த களத்தில் சண்டை போடுறதுக்கு ராணுவம் வந்து நின்னா யுத்த களத்தில் யார் தான் போய் நிற்கணும்? சண்டை போட ஆயத்தமா இருக்கிறவங்க, வாழ் கையில் எடுத்திருக்கிறவங்க, அம்பு வச்சிருக்கிறவங்க, கதாயுதம் வச்சிருக்கிறவங்க, யுத்தத்துக்கு பழகின ஆயுதத்தோட தானே முன்னால போய் நிற்கணும். இங்க யோசபாத்து யாரை நிறுத்துற? பாடகரை கொண்டு போய் நிறுத்தினான். கொயர். எதிரிகள் பார்த்துருப்பாங்க, என்னடா கையில் வாள் இல்லை, அம்பு இல்லை, அல்லது ஆயுதம் இல்லை, இவங்க என்ன ஒரு மாதிரி கொயர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து ஒரு கூட்டம் நிற்கிறாங்க, இவங்க வந்து என்ன சண்டை போடுவாங்க அப்படின்னு பார்த்துருப்பான். ஆனால் இந்த வாளை விட, கத்தியை விட, அம்பை விட ஒரு பெரிய ஆயுதம் அவனுடைய நாவில் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை துதித்து பாடுவது. நீங்க பார்த்தீங்களா, அவங்க தேவனை துதித்து பாடும்படிக்கு கொண்டு போய் நிறுத்தினான். 22ஆம் வசனம் பாருங்க, எல்லாம் கவனிங்க. அவங்க பாடி தேவனை துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணினா அப்படிதான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இவங்க வாள் எடுத்துட்டு போகல, அம்பு எடுத்துட்டு போகல, பட்டயத்தை கொண்டு போகல, வாயினால துதித்து பாடினாங்க, துதி செய்தாங்க, அவ்வளவுதான். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி எல்லாரும் விட்டுண்டு விழுந்தார்கள். ஒருத்தங்க கூட தப்பல. நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் மடிஞ்சு போனாங்க, ஒருத்தர் கூட தப்ப முடியல. 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் தப்பவில்லை. கண்ணுல பார்த்தா அவங்க பயங்கர கூட்டமா இருக்கிறாங்க, பெரிய சேனையா இருக்கிறாங்க, அழிச்சிருவாங்க அப்படிதான் தெரியும். ஆனா துதித்த பாட ஆரம்பிச்சுட்டா
ஒருவருக்கு ஒருவர் எழும்பி அடித்து கொண்டு எல்லாரும் மடிச்சுட்டாங்க, ஒருத்தரும் தப்பல்ல. இதான் கர்த்தர் செய்கிறார். அப்போ உங்களுக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்கள் எழும்புறாங்க. வசிக்கிற இடத்துல, கிராமத்துல, வேலையில, பிசினஸ் பண்ற இடத்துல பொறாமை கொண்ட மக்கள் எழும்புறாங்க, விரோதமா பேசுறாங்க, செய்யறாங்க. ஆசீர்வாதத்தை தடுக்க நினைச்சா நீங்க என்ன பண்ணணும்? வீட்டுல நல்லா துதித்து பாடணும். ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டுல துதியின் பாடல் சத்தம் எழும்பணும். நல்ல கர்த்தரை துதித்து பாடுங்க. எதிராளிகள் காணாமல் போய்விடுவார்கள், சத்துருக்கள் காணாமல் போய்விடுவார்கள், அவள் இல்லாமல் போய்விடுவார்கள். கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு தரப்போகிறார். இன்னைக்கு நீங்க துதித்து பாடிட்டு போவீங்க, வீடு போய் சேர்றதுக்குள்ள சத்துருவெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருவாங்க. உங்களுக்கு விரோதமா எழும்பினவங்க ஊரை விட்டு ஓடி போயிருவாங்க. சிலரை தேடினாலும் நீங்கள் பார்க்க முடியாது. வேதாகமத்தின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். இன்றைக்கு நீங்க துதித்து பாடுற பாடல்ல மந்திரவாதி ரத்தங்கைக்கு செத்து போயிருவான். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்றவன் இல்லாமல் போய்விடுவான், காணாமல் போய்விடுவான். அந்த குடும்பங்கள் நிர்மலமாகிவிடும். நீங்க தேடினாலும் பார்க்க முடியாது. இன்றைக்கு அது நடக்க போகிறது. நீங்க ஆண்டவரை துதித்து பாடணும். எனக்கு எப்படி நடக்கு, எனக்கு மட்டும் அப்படி நடக்கணும், இப்படி கேள்வி எழுப்புற ஆட்களுக்கு கர்த்தர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்கணும்? ஏன்னா நீங்க பெரிய ஆளா? இயேசுவோட பெரிய ஆளா நீங்க? எனக்கு ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னா அப்ப ஆண்டவர் தப்புன்றாருன்னு அர்த்தம். அவரை விட நீங்க பெரிய ஆளா? அந்த வார்த்தையை பேசப்படாது. எனக்கு ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னு கேள்வியே கேட்க கூடாது. அது தேவனை குற்றப்படுத்துகிற வார்த்தை. எனக்கு இப்படி நடந்தா என்கிட்ட தான் தப்பு இருக்கணும். ஆண்டவர் தப்பு செய்கிறவர் அல்ல. ஆண்டவரே என்னை தாழ்த்தரன்னு சொல்லணும். சும்மா ஆண்டவரை குற்றம் சொல்ற மாதிரி பேசக்கூடாது. இது நடந்தா தேவனை துதிங்க. நல்ல வாய் திறந்த கர்த்தர் நல்லவர், அவருக்கு தெரியாம எதுவுமே எனக்கு நடக்க முடியாதுன்னு துதிச்சு பாருங்க, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. விரோதமா எழும்பினவங்க ஒண்ணு உங்களுக்கு ஃப்ரெண்டா மாறிடுவாங்க, அப்படி இல்லைன்னா காணாமல் போயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு அது நடக்க போகிறது. கர்த்தர் இதை துவக்க போகிறார், யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறார். நீங்கள் பாடி துதி செய்யும் பொழுது யுத்தம் ஆரம்பிக்கப்பட போகிறது. கர்த்தரே யுத்தம் பண்ண போகிறார். மந்திரவாதிகள் நடுங்க போகிறார்கள். பில்லிசனை செய்கிறவர்கள் முகங்கப்பற விழுவார்கள். மந்திரவாதிகள் காணாமல் போவார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பின பொல்லாதவர்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். நாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அசைக்க முடியாத இந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்னால ஒருத்தனை நிமிர்ந்து நிற்க முடியாது. கட்டில் கடையாக்கிடுவார். திமிர் பிடித்தவளுக்கு விரோதமாய் செயல்படுகிற தேவன் அவர். தாழ்த்தின கிருபை தருவார்.